வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் சூடு, 2 பலி, மேலும் 2 படுகாயம், துணிகரச் செயல். யாழில் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர அரசை தோற்கடிப்போம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சூளுரை. இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு அனுர அரசாங்கம் முடிவு கட்டியே தீரும், அமைச்சர் சந்திரசேகரன் இவ்வாறு தெரிவிப்பு. துள்ளாதீர், அடக்கி வாசி, இது சிங்கள பௌத்த நாடு, கஜேந்திரகுமாருக்கு மேர்வின் எச்சரிக்கை. ஒரு சில மருத்துவர்களின் பொறுப்பற்ற செயல்களால் மக்களின் மனதில் மாற்றம், வடக்கு மாகாண ஆளுநர் ஆதங்கம். இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்தம் இந்தியா வரவேற்பு தெரிவித்தது. அமெரிக்காவில் உள்ள பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு உருவாகுகின்றது, எச்சரிக்கை விடுத்த ஜோ பைடன். இதுவே தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்தவர்களில் 2 ஆண்கள் உயிரிழந்தனர். மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சவேரியன் அருள் வயது 61 மற்றும் செல்வகுமார் ஜூட் வயது 42 ஆகியோரே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். உயிரிழந்த 2 படுகாயமடைந்த ஆண் ஒருவரும் நேற்று வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்தபோதே மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றார் என்று தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பை வழங்க கோரி நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் முற்றவெளியில் அமைந்துள்ள நினைவு தூவி அருகிலிருந்து ஆரம்பமாகிய கவனஈர்ப்பு பேரணி தபால் கந்தூர் வீதியூடாக யாழ் பஸ் நிலையத்தை சென்றடைந்தது. இதன்போது கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் பட்டதாரிகள் அணியும் உடைகளை அணிந்தவாறும் பட்டதாரிகள் கூலி தொழிலில் ஈடுபடுவதை சித்தரிக்கும் வகையிலும் விசித்திரமாக காணப்பட்டனர். யாழ் நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் அதனைத் தொடர்ந்து ஆளுநர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். அங்கு எங்களுக்கு வேலை வேண்டும், வேலை வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டது. வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார். இதனை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம். இந்த தேர்தலில் அனுர அரசை தோல்வியடைய செய்வோம். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டம் நேற்று மாலை கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கட்சி தலைமையகம் முன்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு கூறினார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் சகல நாடுகளுடனும் இராஜதந்திர உறவுகளை பேண வேண்டும். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்துக்கு எதிர்க்கட்சியும் ஆதரவளிக்கும். ஆனால் தற்போதைய அரசு கூறியதற்கும் செய்வதற்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் காணப்படுகின்றன. மின்சார கட்டணம், எண்ணெய் விலை குறைப்பு, எரிபொருள் விலை குறைப்பு, உரமானியம் போன்றவற்றை செய்வதாக கூறினாலும் அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. பெரும் மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசு அந்த ஆணையை மதித்து மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை வழங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அரசு மக்களுக்கு இந்த பணியை ஆற்றாவிட்டால் எதிர்க்கட்சி மக்களுக்காக முன்னின்று ஜனநாயக கூட்டமைப்பில் குரல் எழுப்பும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் குடும்பத்துடன் கடலில் குதித்து உயிரை துறப்போம் என்று இலங்கையின் வடக்கு மாகாண மீனவர்கள் தெரிவிக்கின்ற அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது.
இவ்வாறு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஆதங்கம் வெளியிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும் சென்று கடற்றொழிலாளர்களை சந்தித்து வருகின்றேன். இதன் போதெல்லாம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்பிலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விரக்தியடைந்த நிலையில் நமது தொழிலாளர்கள் உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. ஆகையினால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது கூட இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தாவிட்டால் தமது வாழ்க்கையில் நிற்கதி நிலை ஏற்படும் என்பதால் கடலில் குதித்து சாகப் போவதாக அவர்கள் சொல்லியிருந்தனர். அதுவும் இந்திய மீனவர்கள் ஒரு தடவை இரு தடவை என்றில்லாமல் தொடர்ந்து மாறி மாறி அத்துமீறி கடலில் வளத்தை அழிப்பதுடன் கடற்றொழில் உபகரணங்களையும் அழித்து செல்வதாகவும் கூறுகின்றனர். இப்போதும் கடற்றொழில் அமைச்சராக நான் இருப்பதால் தமது நிலைமைகளை மக்கள் என்னிடம் கூறுகிறார்கள். ஆகையினால் நமது மக்கள் பாதுகாக்கப்படுகின்ற நிலைமையை உணர்ந்தும் நமது வளம் அழிக்கப்படுவதை தெரிந்தும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகையினால் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உரிய நடவடிக்கையை விரைந்து முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் அதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை மக்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாகும். எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இங்கு துள்ளக்கூடாது. இவ்வாறு முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகவியலாளரிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை என்பது சிங்கள தேசமாகும். வடக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என ஒருவர் இருக்கிறார். அவர் பௌத்த சாசனத்துக்கு எதிராக கூக்குரல் எழுப்புகின்றார். நமது நாட்டில் அவ்வாறு செய்ய முடியாது. பண்டுகபாய மன்னர் முதல் சிங்கள மன்னர்களே இலங்கையை ஆண்டுள்ளனர். எனவே இது சிங்கள பௌத்த தேசமாகும். எனினும் பௌத்த தர்மத்துக்கு அமைய நாம் அனைத்து சமயங்களையும் இனங்களையும் மதிக்கின்றோம். ஆதலால் இங்குள்ளவர்கள் எம்முடன் கைகோத்து பயணிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நமது கரங்களை உடைத்து கொண்டு செல்ல முற்பட்டால் வாழ்வதற்கு தனியான உலகை தேடிக்கொள்ள நேரிடும். அதற்காகவே மேர்வின் சில்வா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தெற்கு என்றில்லை. இது ஒரு நாடு. பௌத்த சாசனம் இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எதிராக ஆட்சியாளர்கள் செயற்பட்டால் இயற்கை நிச்சயம் தண்டிக்கும் என்றார். இன்றும் சில மருத்துவர்களை கடவுள்களாகவே மக்கள் பார்க்கின்றனர். ஒரு சில மருத்துவர்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகளால் மக்களின் அந்த எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. உயிரை காக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் கடவுள்களுக்கு நிகரானவர்கள் என்பதை மனதிலிருந்து சேவையாற்ற வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார். வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் மீளாய்வு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் அண்மையில் பரவிய எலிக்காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் என்பனவற்றை கட்டுப்படுத்துவதில் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் செயற்பாடு சிறப்பாக அமைந்ததாக வடக்கு மாகாண பிரதம செயலர் இளங்கோவன் இதன்போது குறிப்பிட்டார். மேலும் வடக்கு மாகாணத்தில் தாதிய உத்தியோகத்தர்களின் நிலுவை கொடுப்பனவுகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. நடப்பு ஆண்டுக்குரிய திட்டங்கள் அனைத்தையும் இந்த மாதத்திற்குள் தயாரித்து முடிக்குமாறு அறிவுறுத்திய ஆளுநர் அக்டோபர் மாதத்துக்குள் அவை செய்து முடிக்கப்பட வேண்டும் என்றும் கண்டிப்பாக குறிப்பிட்டார். தொடர்வது பன்னாட்டு செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கருத்து வெளியிடுகையில், இந்த ஒப்பந்தம் காசா மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான மனிதாபிமான உதவிகளை வழங்கும். காசாவில் போர் நிறுத்தம், பணிய கைதிகள் விடுதலை குறித்த ஒப்பந்தத்தின் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கவும், போர் நிறுத்தம் செய்யவும், பேச்சுவார்த்தை பாதைக்கு திரும்பவும் நாங்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு நிலை உருவாகி வருவதாக ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி பதவியில் இருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் விலகவிருக்கும் ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு பிரியாவிடை உரையை நேற்று முன்தினம் ஆற்றினார். இதன்போது அவர் மேலும் உரையாற்றுகையில், இன்று அமெரிக்காவில் மிகப்பெரிய சொத்துக்களுடன் அதிகாரம் மற்றும் செல்வாக்குடன் தன்னல குழு ஒன்று உருவாகி வருகிறது. இது நாட்டின் ஜனநாயகத்தையும் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தையும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளுக்கு எதிரான அச்சுறுத்தலாக நிற்கின்றது.
தற்போது இவர்கள் மூலம் பரப்பப்படும் தவறான தகவல்களால் அமெரிக்க மக்கள் அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். செல்வந்தர்களிடையே குவியும் அதிகார துஷ்பிரயோகத்துக்குத்தான் வழிவகுக்கும். மறுபக்கம் ஊடக சுதந்திரமும் மறைக்கப்படுகிறது. உண்மையான செய்திகளை வெளியிடுவோர் மெல்ல காணாமல் போய்விடுகின்றார்கள். பொய்களால் உண்மை மறைக்கப்படுகிறது. நான் இந்த நாட்டின் மீது என்னுடைய முழு அன்பையும் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்கு ஈடாக அமெரிக்க மக்களும் தங்களுடைய முழு அன்பை எனக்கு செலுத்தினார்கள். அவர்களது ஆசியை பெற்றுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்.